ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 5 வகையான பொரியல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய ரெசிபி வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்னென்ன பொரியலும் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாங்கள் புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். இதில் தொளி ரொம்ப லேசாக தான் இருக்கும். டக்குன்னு துளி சீவி எடுத்துடலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உள்ளி கொஞ்சம் வதங்கின பிறகு காயை ஆட் பண்ணிடலாம். புடலங்காயை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் தளிர் கருவேப்பிலை, அதனால் காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் அரைச்சி போட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் அரைச்சி போட்டுடலாம். கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் உப்புலாம் எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். வாங்க அடுத்த பொரியல் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் கேரட் பொரியல் செய்ய போகிறோம். கேரட் பொரியலுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. கடுகு வச்சோடனே கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மிளகாய் வெட்டி போட்டுருக்கேன். ரெண்டு கேரட் துருவி வச்சுருந்தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க. கேரட் பொரியலுக்கு வெட்டி வைக்கிறத விட துருவி வைக்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் போக டக்குன்னு வெந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பொரியல் வச்சாச்சு. அடுத்து என்ன பொரியல் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் எடுத்துருக்கோம், 3 வாழைக்காய் எடுத்துருக்கோம். இதே மாதிரி 4 வெட்டிட்டு அதையும் 4 பீஸஸாக வெட்டிக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டுகளை வெட்டிக்கோங்க. அதான் வாழைக்காய் பொரியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயை வேக வைக்க போகிறோம். அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் அரைச்சும் போட போகிறோம். அது கொஞ்சம் சீரகமும் தேங்காயும் போட்டிருக்கோம். இது கூட ஒரு 3 பல் வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சிடலாம். இங்கே வாழைக்காய் வெந்துட்டு இருக்குது. அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தண்ணியை வடிச்சிடலாம். வாழைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டிருக்கோம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வாழைக்காயும் ஆட் பண்ணிடலாம்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி உள்ளி ஆட் பண்ணலை. வாழைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் வத்தப்பொடி ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு கொஞ்சம் வத்தப்பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பொரியல்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் இது மாதிரி நீல வாக்கில் வெட்டிட்டு வேக வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு சீரகமும் மிளகாய் வெண்டைப்பூடு போட்டு அரைச்சிடலாம். நாங்கள் இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணலை, நீங்கள் வேணால் தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொஞ்சம் குலுக்கி விட்டுடலாம். அதுலேயும் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பெரிய உள்ளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடித்த பிறகு உள்ளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் வெள்ளைப்பூடு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். வெள்ளைப்பூடில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் பொரியல் முடிஞ்சுது. இது சாம்பார் மோர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பேபி பொட்டேட்டோ பொரியல் தான் செய்ய போகிறோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அது நல்லா வேக வச்சு தொடி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் தொழில் உரித்து எடுத்தாச்சு. இதில் நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் கொஞ்சம் கடுகும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உள்ளி கொஞ்சம் வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். எல்லா சாதத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பக்கமும் காரம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 வகையான பொரியலும் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.